ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ். உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீக் ட்ராவல் ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். சில பேர் அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகான பிளேஸை ஷார்ட்ஸில் ஏன் கொடுத்தீங்க, லாங் வீடியோவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்கள் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமே, இதுதானே தமிழ் மரபு. இந்த மரபுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடியோவுமே இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ஹபிக்கு 2 days லீவ் இருந்துச்சு. நானும் வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கேன், வீக்கெண்டில் தானே வெளியே போக முடியும், எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் செலக்ட் பண்ணி போன பிளேஸ் தான் இந்த கோஃபகான். நாங்கள் மட்டும் இங்கே போகலங்க, என்னோடய ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியுமே வந்திருந்தாங்க. எங்களுடைய ட்ரிப்பை நாங்கள் துபாயிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சின்ன வயசில் நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போகிறோன்னா நைட்டில் நமக்கு தூக்கம் வராமல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்குமே இருந்துச்சு. மார்னிங் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். எங்களுடைய ட்ரிப்பு பட்ஜெட் ட்ரிப்புங்கிறதுனால வீட்டிலேருந்து நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம். தண்ணி, ஜூஸ், அப்புறம் ஸ்நாக்ஸு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு எம்மியான சிக்கன் பிரியாணின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு கார் வந்தோடனே எங்களோட ட்ரிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பாலைவனமாக வந்துருந்துச்சு. பாலைவனம்னா என்ன, ரசிக்கக்கூடாதா? நாங்களும் இறங்கி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கேமல் ரைட் போயிட்டு இருந்தாங்க. அதையுமே தூரமாக இருந்து பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மலைகளாக வந்துச்சு. இது ஏதோ கிராஃப் போட்ட மாதிரி இருந்துச்சு. அங்கங்கே திட்டாகவுமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக எங்களோட ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். கோஃபகானை ரீச் ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இந்த டனல் தாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது டனல் வழியாக ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். இந்த ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு. கோஃபகான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் ஷீர் பார்க். அங்கே வியூ பாயிண்டில் நின்னா கோஃபகான் ஃபுல்லாகவே தெரியும்னு சொன்னாங்க. நாங்களும் வியூ பாயிண்டில் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் தான் இந்த ரஃபிஷா டேம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹயாக் போட் ரைட், டக் லேக்னு சொல்லிட்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பிளேஸ்லாம் இருக்குது. கிட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்காக இங்கே ப்ளே ஏரியாவுமே இருக்குது. ப்ரேயர் ஹால் அப்புறம் ரெஸ்ட் ரூமுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே உள்ள பிளேஸை பார்த்தாலே நம்ம ரொம்பவே அட்மையர் ஆயிடுவோம். நீங்களும் ஃபோட்டோ லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸ் ஒரு விசிட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து உங்கள் மெமரிஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் எங்களோட கிட்ஸையும் இங்கே ப்ளே பண்ண விட்டுட்டு டக்குக்கு சாப்பாடு போடலாம் சொல்லிட்டு டக் லேக் கிளம்பிட்டோம். வாத்துக்கெலாம் சாப்பாடை போட்டுட்டு மீன் கூட கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாண்டுட்டு பக்கத்துலேயே ஐஸ்கிரீம் பார்லர் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயாச்சு. ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நானும் என்னோடய ஹப்பியும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு பிரிய மனம் இல்லாமல் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது தான் கோஃபகான் பீச். அங்கே போகிறதுக்கு முன்னாடி காரை பார்க் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பசி வந்ததுனால ஒரு மரத்தடியிலே உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன தான் நம்ம வீட்டில் சாப்பிட்டாலுமே மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டது தனி சுகந்தாங்க. நம்ம எல்லாருக்குமே இது காலேஜ் டேட்டில் தான் நடந்திருக்கும். எனக்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வந்துருச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு இந்த மெமரிஸ்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்லேயே பீச் இருந்ததுனால நாங்கள் வாக்கிங்லேயே கிளம்பி போயாச்சு. இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். சேஃப் கார்டு இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அதனால் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் நீச்சல் தெரியாது, அதனால நாங்கள் ஜஸ்ட்டு அலையில் மட்டும் விளையாண்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பீச் காற்றுல ஊஞ்சல் ஆடுறது குதூகலமான ஒன்று தானங்க. கிட்ஸுக்கு போட்ட ஊஞ்சலை நாங்களும் ஊஞ்சல் ஆடிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன டெஸ்டினேஷன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ். இது ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால காரில் போகிறவங்க யாரும் இதை பார்க்காம போகவே மாட்டாங்க. இந்த ஃபால்ஸ் பக்கம் போகையில் இந்த சாரலும் காற்றுக்கும் எனக்கு நம்ம ஊர் குற்றாலம் ஞாபகம் தாங்க வந்துச்சு. ஆனால் என்ன இங்கே குளிக்க முடியாது. இது ஒரு பக்காவான ஃபோட்டோ ஸ்பாட்னே சொல்லலாம். நீங்கள் கோஃபகான் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் வந்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் சன்செட்டுக்கு டைம் ஆனதுனால பீச்சில் போயிட்டு சன்செட் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஸ்பீட் போட் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஏன் கடலுக்குள்ளே போயிட்டு சன்செட் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்களும் போட் ரைடுக்கு கிளம்பியாச்சு. இதில் per personக்கு பார்த்தீங்கன்னா 20 dirhams பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்களும் பேமெண்ட் பண்ணிவிட்டு சன்செட் பார்க்குறதுக்கு கடலுக்குள்ளே போயாச்சு. நான் மூணார் போயிருந்தப்போ இந்த ஸ்பீட் போட்டில் போயிருந்தேன். அதுக்கப்புறமா இப்போ தான் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு மெமரிஸ். இந்த ட்ரிப்போட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 to 25 minutes ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க. குறிப்பிட்ட டெஸ்டினேஷன் வந்ததுக்கப்புறமா போட்டை பார்க் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்க்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க. நாங்களும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போட்டை வச்சு சன்செட்டும் பார்த்துட்டு கரைக்கு வந்து சேர்ந்தாச்சு. கொஞ்ச நேரமாக பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்களோட ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழி தானே சார்ஜா, அங்கே ஃபார்ம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிகிட்டு வந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் ரூமுக்கு கிளம்பியாச்சு.
கிட்டத்தட்ட நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்றதுக்கு ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த ட்ரிப் நாங்கள் இப்போ போகலங்க. நாங்கள் போயிட்டு வந்தே 1 இயர் ஆச்சுங்க. மறுபடியும் இந்த ட்ரிப்பை எங்களுக்கு மெமரிஸாக கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். கம்மிங் யுஏஇ நேஷ்னல் ஹாலிடேக்கு நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த கோஃபக்கான ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட்டையும் கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.